பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த ஒரு கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் செய்குவேனே தேவனுக்கு மகிமையாய் கிருபை பெருகவே. நேத்திரம் போல் காத்தனை தவாக்கு மாற தேவன் சாற்றுவேன் துதிகளை ஏழை எந்த நாவினால் என்றும் அவருக்கு ஸ்தோத்திரம் செய்குவேனே தேவனுக்கு மகிமையாய் கிருபை பெருகவே. காத்திருந்து புதிய கிருபை பெற்று நாட்கள் தோறும் போற்றுவேன் புனிதனை பூதலத்தில் என்றுமே புதுமையாகவே. போற்றுவேன் புனிதனை பூதலத்தில் என்றுமே புதுமையாகவே. ஸ்தோத்திரம் செய்குவேனே தேவனுக்கு மகிமையாய் கிருபை பெருகவே. சங்கீதம் 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். Psalm 32:10. Many sorrows shall be to the wicked, but he that trusteth in the Lord mercy shall compass him about. இங்கே வாசிக்கிறோம், துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ என்று. There is a difference between these two groups. அப்போ துன்மார்க்கன் யார் என்று இந்த வசனத்தின்படி பார்க்கும்பொழுது அவன் தன் சுயத்தை நம்புகிறவன், மற்ற மனிதரை நம்புகிறவன், இல்லை தான் வைத்திருக்கிற பொருட்களை நம்புகிறவன் என்று சொல்லலாம். ஆனால் ஒரு நீதிமான் யார்? கர்த்தரை நம்பி இருக்கிறவன். ஆனால் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று பார்க்கிறோம். மஸ்கீல் என்னும் தாவீதின் போதக சங்கீதம் என்ற தலைப்பிலே இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது எத்தனையோ வேளைகளிலே நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருந்தாலும் அவர் கர்த்தரையே நம்பி இருந்தபடியினாலே கர்த்தர் அவனை விடுவித்து பாதுகாத்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஒன்று சாமுவேல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அநேக இக்கட்டான சூழ்நிலைகள், மரணத்துக்கும் அவருக்கும் ஒரு அடி தூரம்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது கூட அவரை கர்த்தரை நம்பி இருந்தபடியினாலே கர்த்தருடைய கிருபை அவரை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். இங்க ஏசாயா 54:10 கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ மலைகள் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. இல்லாட்டி மலை போல ஒருவரை நம்ம நம்பி இருக்கும் பொழுது அந்த மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயரும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய கிருபை நம்ம விட்டு விலகாமல் இருக்க வேண்டுமானால் நம்ம கர்த்தரையே நம்ம நம்பி இருக்க வேண்டும். ஏசாயா 37 நம்ம வாசிக்கிறோம். 37-38 எசேக்கியாவை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் கர்த்தரை நம்பி இருந்தான். அதனால நீங்க பார்த்தீங்கன்னா ஏசாயா 37-35 என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சனகரிப் கர்த்தருடைய சேனைகளை எல்லாம் நிந்தித்தான், எசேக்கியாவின் சேனைகளை நிந்தித்தான். இந்த ஏசாயா 36:13-14 ரப்சாக்கேல் என்று கொண்டு யூத பாஷையில உரத்த சத்தமாய், அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள், எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான், கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார்.
எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரிய ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னுடைய ராஜியாகி காணிக்கையோடு என்னிடத்தில் வாருங்கள். 18வது வசனம். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? 20வது வசனம். கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். 21வது வசனம். அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று எசேக்கியா ராஜா கட்டளையிட்டு இருந்தான். அதனால நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அமைதியா இருக்கிறாங்க. ஆனால் எசேக்கியா செய்தது, கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது அவன் செய்த காரியம் என்னவென்றால், ஏசாயா 37:14, எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியில் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரி ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும் என்று சொல்லி அவன் ஜெபித்ததை பார்க்கிறோம். 20வது வசனம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். நம்ம கர்த்தரை நம்புறோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்ம ஜெபத்திலே கர்த்தருக்கு எல்லாவற்றையும், நமக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துவது மிகவும் அவசியமா இருக்கிறது. நம்ம கஷ்டப்படுறோம், நமக்கு எதிரி வராங்க, ஆனா நம்ம சும்மா இருக்கிறோம். யாருக்கு சும்மா இருக்கணும்னா எதிரிக்கு முன்பாக நம்ம சும்மா இருக்க வேண்டும். ஆனா கர்த்தரிடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, மௌனமா இருக்கக்கூடாது. கர்த்தரிடத்துல போய் அவன் அபயமிடுறான். அவங்க அவனுடைய ஜனங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்து கர்த்தரிடத்துல கெஞ்சுகிறான். அப்பொழுதுதான் ஏசாயா 37:36 வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,80,000 பேரை சங்கரித்தான். அதிகாலம் எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர்கள் வரும்பொழுது கர்த்தருக்கு முன்பாக நம்ம எல்லாவற்றையும் நம்ம தெரியப்படுத்தி விண்ணப்பம் பண்ணும்பொழுது கர்த்தர் ஒரே ஒரு தூதனை அனுப்பி அந்த நாளில் 1,85,000 பேரையும் சங்கரிக்கும்படியாக எதிரியின் பாளையத்தில், அசீரியின் பாளையத்தில் சங்கரிக்கும்படியாக செய்தார். அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது அவங்க எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னா செத்த பிரேதங்களாக இருந்தார்கள். That is what we read in Isaiah 37:36. The Lord fought the battle on behalf of Hezekiah because he trusted in the Lord. That is what we read in Psalm 32:10. Those who trust in the Lord, the mercy of God shall compass them. Mercy shall compass him about. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும், பாதுகாப்பு சூழ்ந்து கொள்ளும், ஜெயம் சூழ்ந்து கொள்ளும். நிச்சயமாகவே கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களை கர்த்தர் தப்புவிப்பார். மனுஷருடைய நிந்தனைகளுக்கு நீங்கள் பயப்படாமல் இருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை தப்புவித்து உங்களுக்காக யுத்தம் பண்ணி கர்த்தர் ஜெயத்தை உங்களுக்கு தருவாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எசேக்கியா ராஜாவை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, மனிதர்களாலோ மற்றவர்களாலோ ஆண்டவரே இயேசுவே நிந்தனையின் பாதையில செல்லுகிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று எசேக்கியா நம்பிக்கையா இருந்தான். ஆனால் அந்த அசீரிய ராஜா அந்த நம்பிக்கைக்கு விரோதமாக ஆண்டவரே அவன் நம்பியிருந்த கர்த்தருக்கு விரோதமாக அவன் ஆண்டவரே அப்பா அவன் பேசினான். அப்பா நீ சொன்னீர் ஆண்டவரே, அவன் வீரியம் பேசினது என்னுடைய காதில் விழுந்தது என்று நீ சொன்னீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே எசேக்கியாவுக்காக யுத்தம் செய்த கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், நிந்திக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நீர் யுத்தம் செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் யுத்தம் செய்து ஜெயத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.